வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 1 இதில் உள்ள 45வது வினா பார்க்க போகிறோம். 45வது வினாவில் ஃபஸ்ட்டு இந்த வினையை சமன்படுத்தணும். இதில் வினைப்படு பொருட்கள் இருக்குது, வினை விளை பொருட்களும் இருக்குது. இந்த வினையை சமன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த சல்பரோட ஆக்சினேட்டர் என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிடணும். சல்பரோட ஆக்சினேட்டர் எண் இந்த வினையை ஆக்சினேட்டர் எண் முறையில் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே 2 சோடியம் இருக்கா, சரியா? 2 சோடியம் இருக்குது. சோடியத்தோடைய ஆக்சினேட்டர் எண் 1 × 1 போட்டுக்கோங்க. இதுக்கு சல்பருக்கு தான் தெரியாது, அதனால் இது என்னன்னு வச்சுக்கலாம், 2xன்னு வச்சுக்கோங்க. 2 சல்பர் இருக்கிறனால 2xன்னு வச்சு கொடுத்தோம், சரியா? ப்ளஸ்ஸு இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கிறனால 3 × -2. மொத்த ஆக்சிஜனேட்டர் எண் எதுவுமே இல்லாதனால என்ன போட்டுருவோம், 0ன்னு போட்டுருவோம், சரியா? அப்போ 2x -6 = 0. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோம்னா எத்தனை வரும், 2x - 4 = 0. அப்படின்னா 2x, சரியா? 4 2 2 4, எக்ஸோட மதிப்பு 2. அதனால் சல்பரோட ஆக்சிஜனேட்டர் எண் இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா 2. இதே மாதிரி இதுக்கு கண்டுபிடிச்சோன்னா இதோடைய ஆக்சிஜனேட்டர் எண் இந்த இடத்துல என்ன வருதுன்னா +2.5 வருது. அப்போனா எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.25 அதிகரிருக்கு. எப்போதுமே I2Cl2 N2O2 இதோடைய ஆக்சிஜனேட்டர் எண் எப்போதுமே என்னது, மாலிகுலர் இருக்கையில் 0 இங்கே அயோடினுக்கு. ஆனால் இந்த இடத்துல இதோட ஆக்சிஜனேட்டர் எண் என்னது, -1. எப்படி கண்டுபிடிக்கோம்னா, சோடியத்துக்கு ஆக்சிஜனேட்டர் எண் நமக்கு தெரியும். சோடியத்துக்கு ஆக்சிஜனேட்டர் எண் +1, அப்புறம் அயோடினுக்கு என்ன தான் இருக்கும், -1 தான் இருக்கும், சரியா? சரி, இப்போது இது +2ங்கிறது 2.5 மாறி இருக்கு. அப்போனா இதை எழுதுங்க. ஆக்சிஜனேட்டத்தை S2O3 2- அயனிக் ஃபார்மை மட்டும் நம்ம எழுதுவோம், சரியா? சோடியத்தை எடுத்துட்டோம். சரி, அடுத்து இங்கே என்னதான் மாறி இருக்குது, S4O6 சோடியத்தை எடுத்துருங்க, 2 மைனஸ்ன்னு மட்டும் இங்கே போட்டுருங்க, சரியா? இங்கே +2ங்கிறது இங்கே 2.5 இருக்குது. அப்படின்னா எவ்வளோ ஆக்சிஜனேட்டர் வித்தியாசம் வருது, 0.5 தான், அதே அரை தான் வித்தியாசம் வருது, சரியா? நீங்கள் சல்பர் ஆட்டம் இங்கே எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. அப்போனா இதை 2ஆல் பெருக்குங்க, 2 × 2 4000. இங்கே ஆக்சிஜன் 6 இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது, 2 × 2 6000. இப்போ சமப்படுத்தியாச்சு அணுக்களை. அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனேட்டர் எண் இங்கே +2ங்கிறது இங்கே 2.5 மாறி இருக்குது. அப்போனா இங்கே ஒரு சல்பர் ஆட்டங்கிறதுக்கு +2. இங்கே எத்தனை சல்பர் ஆட்டம் இருக்குதுன்னு பாருங்கள், 4 சல்பர் ஆட்டம், இங்கேயும் 4 சல்பர் ஆட்டம் தான். அப்போனா 4 சல்பர் ஆட்டத்துக்குள்ள வித்தியாசம் 0.5. ஒரு சல்பர் ஆட்டத்துக்கு 0.5ன்னா 4 சல்பர் ஆட்டம் எத்தனை எலக்ட்ரானை இழந்திருக்கும், 2 எலக்ட்ரானை இழந்திருக்கும். ஒரு சல்பர் ஆட்டம் 0.5 எலக்ட்ரானை இழக்குது. இங்கே 4 சல்பர் ஆட்டம் இருக்குது. அப்புறம் 4 சல்பர் ஆட்டம்னா எத்தனை எலக்ட்ரானை இழக்கும், 2 எலக்ட்ரானை இழக்கும், சரியா? அதே மாதிரி அயோடின்கிறத இங்கே என்ன எழுதுங்க, I2 0ன்னு எழுதிருங்க, சரியா? என்னதான் மாறி இருக்கு, இங்கே I- மாறி இருக்கு, I- மாறி இருக்கு, சரியா? அப்போ நான் இந்த இடத்துல 2 அயோடின் இருக்கிறனால 2 அயோடினை இந்த இடத்துல போட்டுருங்க, சரியா? 2 அயோடினை நம்ம இப்போ போட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்றிருக்கோம், ஒரு அயோடின் ஒரு எலக்ட்ரானை ஏற்கும். 2 அயோடின்னா 2 எலக்ட்ரானை ஏற்று 2I- மாறி இருக்கு, சரியா? ஒரு அயோடின் ஒரு எலக்ட்ரான்களை ஏற்றால் I- மாறும். 2 அயோடின் 2 எலக்ட்ரானை ஏற்றால் 2I. 2 அயோடின் இருக்கிறதுனால 2I- போட்டுக்கோங்க, சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வினையை நம்ம சமன்படுத்தணும். இங்கேயும் 2 எலக்ட்ரான் தான், இங்கேயும் 2 எலக்ட்ரான் தான். அதனால் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2க்கு 2 என்ன செய்யுங்க, கேன்சல் பண்ணிடுங்க. பேலன்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதுங்க. 2 S2O3 2-. அடுத்து இந்த சைடு ஆரோக்கு இந்த சைடு உள்ளதை எழுதிட்டோம். இந்த ஆரோக்கு இந்த சைடில் I2 மட்டும் இருக்குது, அதை எழுதிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரோ போட்டுக்கோங்க. மேலே என்ன இருக்குது, S4O6 2- ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து கீழே என்ன இருக்குது, 2I-
எழுதுங்க. இப்போ வினை சமன்படுத்தியாச்சு. அடுத்து பாருங்கள், வினையை சமன்படுத்துறதுக்கு முன்னாடி 45இல் 4வது வினா பார்க்க போகிறோம். இப்போ சிங்குங்கிறது சிங் 2+ மாதிரி இருக்குது, அதை எழுதுங்க. சிங்குங்கிறது ஆக்சிஜனேட்டிவ் எண் எப்போதுமே ப்ரீ எலமெண்ட்டுக்கு என்னது 0, தனிமத்துக்கு 0 தான். அது என்னதான் மாதிரி இருக்குது, சிங்கு 2+, 2 எலக்ட்ரான்களை இழந்திருக்கு. சரியா? அப்போ நான் இங்கே 0 ஆக்சிஜனேட்டிவ் எண், இதுக்கு 2+னே அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா? 2 எலக்ட்ரான்களை இழந்திருக்குன்னா அந்த 2 எலக்ட்ரான்களே கண்டிப்பாக இந்த சைடு எழுதிருங்க. சரியா? அதே மாதிரி NO3க்கு என்னோட ஆக்சிஜனேட்டிவ் எண் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கன்னா, எண்ணுக்கு ஆக்சிஜனேட்டிவ் எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 3 அணுக்கள் ஆக்சிஜன் இருக்குது, அதனுடைய ஆக்சிஜனேட்டிவ் எண் -2, டோட்டல் என்ன வருது -1 இதோடைய ஆக்சிஜனேட்டிவ் எண். சரியா? இப்போ எக்ஸு -6 ஈக்குவல் டு -1, எக்ஸ் ஈக்குவல் டு -6 அங்கிட்டு போனால் +6 ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், +5 கிடைக்கும். சரியா? இதுலேருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணால் +5. அப்போனா இதோட ஆக்சிஜனேட்டிவ் எண் +5. +5ங்கிறது என்ன தான் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா NOவாக போட்டிருக்காங்க. இப்போ ஆக்சிஜனோட ஆக்சிஜனேட்டுன்னு -2, அப்போனா இதுக்கு என்ன தான் இருக்கணும், +2வாக தான் இருக்கணும். சரியா? இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 எலக்ட்ரான்கள். இது 3 எலக்ட்ரான்களை ஏற்றா 5+ங்கிறது என்னதான் மாறிடும், 2+ஆக மாறிடும். சரியா? சரி, அடுத்து பாருங்கள், இங்கே NO3ன்னு இருக்குது, 3 ஆக்சிஜன் அணுக்கள் இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை தான் இருக்குது, 1 தான் இருக்குது. பேலன்ஸு 2 ஆக்சிஜன் அணு இங்கே என்ன போடணும்னா 2 நீர் மூலக்கூறை என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. 2 மூலக்கூறு போட்டால் தான் 2 ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும். சரியா? இங்கே 2, இங்கே ஒரு 1, மொத்தம் எத்தனை ஆச்சு, 3 ஆச்சு. 3 ஆக்சிஜன் ஆயிடுச்சு. சரியா? ஆனால் ஹைட்ரஜன் மட்டும் இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே 4 H+ன்னு போட்டுருங்க. சரியா? இப்போ வினையை சமன்படுத்தணும்னா இந்த இழக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் இங்கே 2, இங்கே ஏற்கப்பட்ட எலக்ட்ரான்கள் 3, ரெண்டையும் சமமாக்கணும். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போது 1 வந்து 3ஆல் பெருக்கினா 6 ஆகும், 2 வந்து 2ஆல் பெருக்கணும்னா 6 ஆகும். அப்போனா வினை 1 எதால் பெருக்கணும், 3ஆல் பெருக்குங்க. வினை 2 இதை 2ஆல் பெருக்குங்க. சரியா? இதை 3ஆல் பெருக்கினா 3Z10. சரியா? அடுத்து 3Z10 2+, அடுத்து 6 எலக்ட்ரான் மாறிடும், 6 எலக்ட்ரான். சரியா? இதை 2ஆல் பெருக்கணும்னா வினை 2 NO3 - 6 எலக்ட்ரான், அடுத்து 2 × 4 8 H+, 6 போட்டுக்கோங்க. இங்கே என்ன வரும், 2ஆல் பெருக்கணும், 2 NO. சரியா? அடுத்து 2ங்கிறது 2 × 2 4 H2Oவாக மாறிடும். சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும், ஏற்கப்பட்ட எலக்ட்ரான்கள் 6, இழக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் 6, ரெண்டையும் என்ன செய்யணும், கேன்சல் பண்ணிடணும். பேலன்ஸு ஆரோவுக்கு இந்த சைடு ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. இந்த ஆரோவுக்கு 2 சைடுமே என்னென்ன இருக்குதுன்னு எழுதுங்க. இந்த ஆரோவுக்கு இந்த சைடில் என்ன இருக்குது, சிங்கு Z10, அடுத்து +2 NO3-, அடுத்து 8 H+. சரியா? அடுத்து என்ன இருக்குது, ஆரோவுக்கு இந்த சைடில் வலது பக்கம் 3 Z10 3+, சரி 2+, அடுத்து என்ன இருக்குது 2 NO +4 H2O. இப்போ வினையை சமன்படுத்தி எழுதியாச்சு. இதுதான் அயான் எலக்ட்ரான் முறையில் வினையை சமன்படுத்துதல் ஆகும்.